சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்று திரும்பிய இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா அமெரிக்காவிலிருந்து தாயகம் திரும்பினார். ஆக்சிஜன் 4 திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா சென்றார். அங்கு விவசாயம் உட்பட பல ஆய்வுகளை மேற்கொண்டு பின்னர் கடந்த ஜூலை 15ஆம் தேதி பூமிக்கு திரும்பினர். இதனையடுத்து அமெரிக்காவிலிருந்து நேற்று டெல்லி வந்தடைந்த அவருக்கு விமான நிலையத்தில் ஒன்றிய அமைச்சர் ஜிதேந்திர சிங், இஸ்ரோ தலைவர் நாராயணன், சுக்லாவின் குடும்பத்தினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தெலங்கானா மாநிலம் நிர்மல் மாவட்டத்தில் உள்ள கடம் அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி இளைஞர் ஒருவர் அடித்துச் செல்லப்பட்டார். அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பதால் தண்ணீர் திறக்கப்பட்டதும் ஆர்ப்பரித்து பாய்ந்தது. அப்போது விடுக்கப்பட்ட வெள்ள அபாய எச்சரிக்கையை மீறி கடமாற்றில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த கங்காதர் என்ற இளைஞர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டார். பொள்ளாச்சி சாலையின் சென்டர் மீடியனில் அமர்ந்து தனது தாடியை சவரம் செய்து கொண்டிருந்த முதியவரை அனைவரும் வித்தியாசமாக பார்த்து சென்றனர். தோளில் இருந்த துண்டை தலையில் கட்டிக்கொண்டு சென்டர் மீடியனில் அமர்ந்த அவர் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் என யாரையும் பொருள்படுத்தாமல் சவரம் செய்ய தொடங்கினார். தனது செல்போனையே கண்ணாடியாகவும் பயன்படுத்திக் கொண்டார். இவரது வித்தியாசமான செயல் குறித்து யாரும் விசாரிக்காமல் சென்றனர். இயந்திரம் போல் சுழன்று கொண்டிருக்கும் உலகம் என்பதை எடுத்துக் காட்டுவது போல இந்த காட்சி அமைந்துள்ளது. விழுப்புரம் மாவட்ட மேல்மலையனூர் அருகே வளத்தி கிருஷ்ணர் கோயிலில் கிருஷ்ணருக்கு ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இரவு நடைபெற்ற உரியடித்தல், சறுக்கு மரம் ஏறுதல் நிகழ்ச்சிகளில் இளைஞர்கள் உற்சாகத்தோடு பங்கேற்றனர். கிருஷ்ண ஜெயந்தியை ஒட்டி நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளை ஏராளமானோர் கண்டு மகிழ்ந்தனர். திருப்பதி திருமலைக்கு ஆமையுடன் வந்த பக்தர் போலீசாரிடம் சிக்கிக் கொண்டார். திருப்பதி அலிபிரி சோதனை சாவடியில் மகாராஷ்டிராவை சேர்ந்த பக்தர்களின் வாகனத்தில் ஆமை இருப்பதைக் கண்டு அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து விசாரித்த போது வரும் வழியில் சாலையில் இருந்த ஆமையை காரில் ஏற்றிக் கொண்டதாக பக்தர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இதையடுத்து ஆமையை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மீட்கப்பட்ட ஆமையை வனத்துறையினரிடம் ஒப்படைத்த போலீசார் சம்பந்தப்பட்ட பக்தர்களை எச்சரித்து அனுப்பி வைத்தனர். மணிப்பூர் மாநிலம் இம்பாலில் கிருஷ்ண ஜெயந்தி விழா அம்மாநில மக்களுக்கே உரிய பாணியில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தங்களின் பாரம்பரிய நடனமான மணிப்புரி வாயிலாக கிருஷ்ணலீலை நாடகத்தை பெண்கள் அரங்கேற்றினர். இசை வாத்தியங்கள் முழங்க வண்ணமயமாக நடைபெற்ற இந்த நிகழ்வு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. ஏஐஎம்ஐஎம் கட்சி தலைவரும் எம்பியுமான அசாதுதீன் ஓவைசி திடீரென பாடி பில்டர் போன்று மாறி சுற்றியிருந்தவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். ஹைதராபாத்தில் புதிதாக தொடங்கப்பட்ட உடற்பயிற்சி கூடத்தை அசாதுதீன் ஓவைசி திறந்து வைத்தார். இதையடுத்து உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள தொடங்கிய அவர் பளு தூக்கியும் தனது திறனை வெளிப்படுத்தினார். மாமல்லபுரம் அருகே நடைபெற்ற சர்வதேச காற்றாடி திருவிழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு உற்சாகத்தில் திளைத்தனர். சுறாமீன், குதிரை, ஆக்டோபஸ் போன்ற விதவிதமான வடிவங்களில் செய்யப்பட்ட காற்றாடிகள் காண்போரை வியக்க வைத்தன. என்னோட ஃபேவரட் இந்த பாப்பட்ரால் கைட்ஸ், அப்புறம் இங்கே நிறைய டிராகன் கைட்ஸ்லாம் இருக்குது. ஸோ என் ஃபேமிலியோடு நான் வந்திருக்கேன். லாஸ்ட் இயர் நாங்கள் இதை மிஸ் பண்ணிட்டோம். பட் இந்த இயர் நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். வானில் பறந்த ராட்சத காற்றாடிகளை பெரியவர் முதல் சிறியவர் வரை கண்டு ரசித்ததுடன் செல்போனில் படமெடுத்தும் மகிழ்ந்தனர். திருவண்ணாமலைக்கு வருகை தந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு 350 கிலோ எடை கொண்ட கொய்யாப்பழ மாலை கிரேன் மூலம் அணிவிக்கப்பட்டது.
முன்னதாக செண்டை மேளம், பற இசை ஒலிக்கப்பட்டதால் அங்கிருந்து சிறுவர் சிறுமிகள் மகிழ்ச்சியாக ஆட்டம் போட்டனர். வரவேற்பிற்காக பொதுமக்களிடம் வழங்கப்பட்ட நெற்கதிர்கள், காய்கறிகள் அடங்கிய ஆரத்தி தட்டுகள் மற்றும் கரும்புகளை பெற போட்டாபோட்டி ஏற்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பிறந்த நாளில் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் பாடல் பாடியது பலரது கவனத்தை ஈர்த்தது. இது 17 ஆண்டுகளாக எழுதி உறங்கிக் கொண்டிருக்கும் பாடல் என்றும் அவர் கூறினார். உருவாவதும் கருவாவதும் உயிர் போவதும் இனி இலையே இலையே இலையே. பாடல் பாடி முடித்ததும் தம்பி நல்லா இருந்ததா என கமல்ஹாசன் கேட்டவுடன் எழுந்து வந்து அவரை திருமாவளவன் அரவணைத்து அன்பை பொழிந்தார். சின்னத்திரை நடிகர்கள் சங்க தேர்தலில் வெற்றி பெற்ற அணியைச் சேர்ந்தவர்கள் நடிகர் விஜய் சேதுபதியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். கடந்த 10ஆம் தேதி நடைபெற்ற சின்னத்திரை நடிகர் சங்கத்தினருக்கான தேர்தலில் தலைவர் பதவிக்கு சின்னத்திரை வெற்றி அணி வெற்றி பெற்றது. இதன் தலைவராக நடிகர் பரத் வெற்றி பெற்ற நிலையில் வெற்றி அணி நிர்வாகிகள் விஜய் சேதுபதியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.